கூடங்குளம் அணுமின் திட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு ஒப்பந்த நிறுவனத்தின் மீது நடத்தப்பட்ட ரான்சம்வேர் எனப்படும் தகவல் திருட்டு தாக்குதல் கவலை அளிக்கிறது. அணு உலையின் செயல்பாட்டிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் எந்த தகவலும் திருடப்படவில்லை என்றாலும் இது ஒரு தீவிரமான தாக்குதல் தான். கடந்த 2019ஆம் ஆண்டில் இதே இடத்தின் நிர்வாகம் தொடர்பான நெட்வொர்க்கில் தீங்கை ஏற்படுத்தக்கூடிய மென்பொருள் கண்டறியப்பட்டது. ஆனால் அணு உலையை செயல்படுத்தும் நெட்வொர்க் பாதிக்கப்படவில்லை என்று NPCIL திட்டவட்டமாக கூறியது. தற்போது நடந்துள்ள சம்பவமும் அதே பாணியில்தான் இருக்கிறது. இந்தியாவில் தரவுகள் கசிந்துவிட்டால் என்ன நடந்தது என்பது குறித்த தகவல்களை தருவதென்பது சீரற்றதாகவும் பல நேரங்களில் முற்றிலும் வெளிப்படை தன்மையற்றதாகவும் உள்ளது. பாதுகாப்பில் நடந்த ஒரு மீறலை ஒப்புக்கொள்வது பொதுமக்களின் நம்பிக்கை, பங்கு விலைகள், ஒப்பந்தங்கள் போன்ற பலவற்றை பாதிக்கும் என்றும், ஒழுங்குமுறை நிறுவனங்கள் ஆய்வுகளை மேற்கொள்ள வழிவகுக்கும் என்றும் பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் நம்புகின்றன. எனவே அவர்கள் எல்லோருக்குமாக வெளியிடும் அறிக்கைகளில் சாதாரண தகவல்களை மட்டுமே தருகிறார்கள். மேலும் கட்டாயப்படுத்தப்படும் வரை உண்மையை வெளிப்படுத்துவதையும் தவிர்க்கிறார்கள். பல நிறுவனங்கள் சம்பவங்கள் நடந்த பிறகு முதிர்ச்சியான வகையில் பதிலளிக்கும் திறன்களையும் பெற்றிருக்கவில்லை. பொதுவாக அவர்கள் சைபர் பாதுகாப்பை ஒரு அத்தியாவசிய தேவையாக பார்க்காமல் விதிமுறைகள் இருப்பதால் மட்டுமே அவற்றையெல்லாம் பின்பற்ற வேண்டியிருப்பதாக கருதுவதுதான் இதற்கு காரணம். எனவே ஒரு தாக்குதலின் ஆரம்ப கட்டங்களில் எந்த தரவு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை மதிப்பிடுவது தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமற்றதாகிவிடுகிறது. பொதுவெளியில் உள்ள தகவல்களின்படி இந்த இடத்தில் இருந்த முக்கிய உள்கட்டமைப்புகள் எதுவும் இந்த தாக்குதலில் பாதிக்கப்படவில்லை. மாறாக வேர்ல்டு லீக்ஸ் என்ற குழு 3 மற்றும் 4ஆம் அலகுகளின் பொறியியல் ஒப்பந்ததாரர்களில் ஒருவரான ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனத்திற்கு சொந்தமான கணினிகளை முடக்கி இந்த ரான்சம்வேர் தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய தரவுகள் யோட்டா டேட்டா சர்வீஸ் மூலம் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தன. மே 29ஆம் தேதியன்று தங்கள் சர்வர்களில் சந்தேகத்திற்கிடமான செயல்பாட்டை கண்டறிந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். திறந்தவெளி நுண்ணறிவு தளமான ரான்சம் லுக் அளிக்கும் தகவல்களின்படி இந்த தரவுகள் ஜூன் 11ஆம் தேதியன்று வேர்ல்டு லீக்ஸ் தளத்தில் தோன்றத் தொடங்கின. இருப்பினும் ஊடகங்களில் பரவலாக செய்திகள் வெளியானதை தொடர்ந்து ஜூலை 15ஆம் தேதியன்றுதான் NPCIL ஒரு முறையான விளக்கத்தை அளித்தது. காற்றோட்ட அமைப்புகளின் வடிவமைப்புகள், ஒரு கட்டுப்பாட்டு அறையின் தரைத்தள திட்டங்கள், சப்ளையர் மற்றும் விற்பனையாளர் பட்டியல்கள், காப்பீட்டு ஆவணங்கள் உள்ளிட்ட சுமார் 14.3 GB கோப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த கோப்புகள் சுயாதீனமாக சரிபார்க்கப்படவில்லை என்றாலும் இதற்கு பின்னால் உள்ள நபர்களையும் அவர்களின் நோக்கங்களையும் உற்று நோக்க வேண்டியது அவசியம். இந்த கோப்புகள் அணு உலை வளாகத்தில் அணு உலை அமைந்துள்ள முக்கியமான பகுதிக்கு வெளியில் உள்ள உள்கட்டமைப்பு தொடர்பானவை என்று NPCIL கூறியுள்ளது. இருந்தாலும் இத்தகைய தகவல்கள் உளவு தயாரிப்பு நடவடிக்கைகளுக்கு உதவக்கூடும். இந்தியா உலகிலேயே அதிக அளவில் தரவு திருட்டு தாக்குதலுக்கு உள்ளாகும் 3வது நாடாகும். மேலும் தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை, விமான நிறுவனங்கள், மாநில அரசுகளின் இணையதளங்கள் ஆகியவை ஏற்கனவே இதுபோன்ற தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ளன. இந்தியாவின் அணுசக்தி லட்சியங்களின் மையப்புள்ளியாக கூடங்குளத்தை அரசாங்கம் நிலைநிறுத்தியுள்ளது. இந்தியாவில் சைபர் தாக்குதல் தொடர்பான நிகழ்வுகளை விசாரிக்கும் CERT இது குறித்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறது. ரிலையன்ஸ் மற்றும் யோட்டா நிறுவனங்கள் தாங்கள் கண்டுபிடித்த தகவல்களை அரசுடன் பகிர்ந்து கொண்டுள்ளன. இந்நிலையில் CERT மற்றும் NPCIL ஆகிய அமைப்புகள் இந்த கோப்புகளின் தன்மை குறித்தும் அவற்றின் நம்பகத்தன்மை குறித்தும் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த தாக்குதலை கண்டறிவதற்கு முன்பே தரவுகள் எதுவும் திருடப்பட்டதா, வேறு தகவல்களோ சப்ளையர் கணக்குகளோ வெளிப்படுத்தப்பட்டுள்ளதா என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த விஷயத்தில் முழுமையான வெளிப்படைத்தன்மை சாத்தியமில்லை என்றாலும் அடிப்படையான சைபர் பாதுகாப்பும் தாங்களாக முன்வந்து தகவல்களை தெரிவிப்பதுமே மிகவும் அவசியம்.